வெல்கம் டு ஸ்டார் ரோஸ் மாடி தோட்டம். இந்த ஆடி மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து இந்த ஷேட் நெட்டு போட்டேன். 3 வருஷமாக 2017 ஆரம்பிச்சது. நான் ஷேட் நெட்டே போடலாம். இந்த வருஷம்தான் ஆடி மாதத்துக்கு முன்னாடி ஷேட் நெட் போட்டிருக்கேன். பாருங்கள், க்ளீனாக இருக்குது பாருங்கள். பந்தல் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதிக வெயில்னால செடிகள் ரொம்ப வாடி போயிடுச்சு. இந்த வருஷம்தான் நான் ஆடி மாதத்துக்கு முன்னாடியே போட்டேன். வேறு யாரும் ஆளுங்க வச்சுக்கல, நாங்களே நானும் என் கணவருமே 2 பேருமே எல்லாம் செட் பண்ணிவிட்டு பையனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். அப்புறம் ஷேட் நெட் பாருங்கள் போட்டால் க்ளீனாக செடிகள் இருக்கும். வெயிலில் வாடிடுமேன்ற கவலை இல்லாமல் நம்மளும் ஃப்ரீயாக இருக்கலாம். இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஷேட் நெட் போட்டதுனால எனக்கு நல்லா செடி செடிங்க வந்து வெயில் வாடுதே. ஷேட் நெட் போட்டிங்கன்னா செடிங்க வந்து வெயில வாடிடுமேன்ற இப்போ மழை சீசனால 2 நாளைக்கு ஒரு நாள் செடிங்க நல்லா இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கும் நல்லாவே வரும் செடிங்க. கொடி வகையாக போட்டதுனால இதுலேயே நல்லா பறந்து கயிறு கட்ட வேண்டிய நல்லாவே படர்ந்து வீட்டு பாருங்கள். பாவக்காய் செடி போட்டிருந்தேன். கொடி நல்லா பறந்து பாருங்கள். அதுலேயும் ஷேட் நெட்லேயும் நல்லா பரவி அதையே பிடிச்சிட்டு அப்படியே ஏறி இருப்பாங்க. அங்கேயே காயம் காய்ச்சிருக்கு, பாவக்காய் காய்ச்சிருக்கு. அது கூடவே வந்து பிரண்டையும் வச்சுருக்கு. பிரண்டை வச்சு 2 வருஷமாக வந்து தேவையான கட் பண்ணி துவையில் அரைச்சி முட்டை பிடிக்கிற ரொம்ப நல்லது. நல்லா படர்ந்துருக்கு. அதுக்காக சொல்லிட்டு அது நல்லா ஷேட் நெட் போட்டிங்கன்னா நல்லா பாதுகாப்பாக இருக்கும். நல்லா கரெக்டாக அதுலேயும் வந்து பக்கம் சங்கு பூசிருக்கேன். அந்த கொடியை பிடிச்சிட்டு அப்படியே ஏறி இருக்கு பாருங்கள். மேலே வரைக்கும் ஏறி இருக்கு. ஷேட் நெட் போட்டிங்கன்னா செடிங்களுக்கு பாதுகாப்பு. 2 இயர்ஸ்க்கு 1 டைம் போட்டால் போதும். அது எப்பவுமே ஷேட் நெட் நல்லாவே இருக்கும். ஷேட் நெட் போடணுன்ற அவசியம் இல்லைன்னு ஒரு சில வீடியோஸில் நான் பார்க்குறோம். ஷேட் நெட் போட்டால் செடிங்களுக்கு பாதுகாப்பு. வெயில் தாக்கத்தில் வந்து அது நல்லா பாதுகாத்து. அது 2 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விட்டாலே போதும். ஓகே, சரி போல நீளம் போடு. ஷேட் நெட் போடு.